சைதை துரைசாமி அவர்களால் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக பதியப்பட்ட ஒரு வழக்கு இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயுமே நிலுவையிலேயே இருக்கு. தேர்தல் நேரத்தில் நவம்பரில் விசாரணை என்று ஆரம்பித்து ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்றால் இவர்களுடைய அரசியல் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும். தேர்தலில் மோசடிகளில், தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வதில், தேர்தல் குற்றச்சாட்டுகளில் மிக லாபகமாக ஈடுபடுவதில் திமுகவினர் முதலமைச்சராவதற்கு தேர்தலை ஜனநாயக முறைப்படி சந்தித்து வந்தார்களா? அவர்கள் குடும்பம் நலன் சார்ந்து இயங்குவது தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். மக்கள் நலன் சார்ந்து இயங்குவதாக இருக்கு. ஒரு அரசியல் ரீதியாகவே இவர்களுடைய பாதைகளும் பயணங்களும் அவ்வளவு சுத்தமானது கிடையாது, தெளிவானது கிடையாது. நியாயம் அதிகாரிகள், ஆணை அதிகாரிகள் அல்லது இங்கே தேர்தல் பணிகளில் பங்கு பெறக்கூடிய அதிகாரிகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டக்கூடிய வகையிலும் இந்த தீர்ப்பு இருக்கும். டேக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு அதிவீர ராமபாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2011 சைதை துரைசாமி அவர்களால் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக பதியப்பட்ட ஒரு வழக்கு இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயுமே நிலுவையிலேயே இருக்கு. ஏன் இந்த ஒரு காலதாமதம், இல்லை எப்படி தான் நகரப்போகுது இந்த ஒரு கேஸ்? நிச்சயமாக அந்த தேர்தலில் மிக பயங்கரமான முறைகேடுகளை, அதாவது அதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அதிகார துஷ்பிரயோகங்கள் அதிகமாக செய்து, அதுவும் அந்த வெற்றியை அறிவிக்கப்பட்ட வெற்றி என்று சைதை துரைசாமி அவர்கள் குற்றம் சாட்டி தொடர்ந்த வழக்கு. வெறும் 2000 வாக்குகள் தான் வித்தியாசம். அப்போ அப்படி அந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் விசாரணைக்கு வந்தபோது அவங்க நவம்பர் முதல் வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகும் அது விசாரணைக்கு வராமல் நிலுவிலே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கருத்து வாதம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த தேர்தல் வழக்கு இருக்கிறதுனால அந்த வாக்கு மெஷின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையெல்லாம் இவங்க பாதுகாப்பாக வைக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு வழக்கு இருக்கிறதுனால அந்த மெஷின்களை பாதுகாப்பாக, இதே மாதிரி நாடெங்கும் பல வழக்குகள் இருக்குது. அப்போ இந்த வாக்குப்பெட்டிகளை ஓட் மெஷின்ஸை எங்கே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் இன்னும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு, அந்த வாக்கு மெஷின்கள் வைத்திருக்கக்கூடிய கட்டடம் கூட பழுதாகி ஒரு வாழை இடிஞ்சு விழுந்தது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ இப்படி அதிகப்படியான காலதாமதம் வருகிற போது சாட்சியங்கள் அழிந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறதுக்கான அபாயமும் அங்கே இருக்குது. அதனால் அவர்களும் எதிர்த்தரப்புகளும் அதை தொடர்ந்து இழுத்தடிக்கிற வேலையை கூட செய்கிறாங்க. அது அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் நவம்பரில் விசாரணை என்று ஆரம்பித்து ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்றால் இவர்களுடைய அரசியல் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இவர்களுடைய அரசியல் அதிகாரத்துக்கு வருவதெல்லாம் எப்படி என்றால், ஏற்கனவே நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் இப்ராஹிம் கலிபுல்லா அவர்கள் இவர்கள் நடத்திய அந்த தேர்தல் குறித்து இதுவரை வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பயங்கரமான ஒரு அராஜகம் நடந்ததில்லை என்று சொல்லி அந்த தேர்தலை ரத்து பண்ணார். அந்த அளவுக்கு தேர்தலில் மோசடிகளில், தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வதில், தேர்தல் குற்றச்சாட்டுகளில் மிக லாபகமாக ஈடுபடுவதில் திமுகவினர் கைதேர்ந்தவர்கள். அதுவும் ஸ்டாலின் தொகுதினா நீங்கள் கேட்கவே வேண்டாம், அது ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் திமுகவினுடைய அந்த தேர்தல் முறைகேடுகள் இப்படி ஒரு உச்சநீதிமன்றம் விசாரித்து ஒரு உரிய தீர்ப்பை வழங்கி அவர்கள் மீது சாட்டியிருக்கிற குற்றச்சாட்டுகள் வெளிக்கு வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய தேர்தல் நடைமுறைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். அது அரசியலில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கையாளுகிற முறையும் நெறியுமே அனைத்து தரப்பு மக்களாலும் மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறது. எப்படி ஒரு தமிழகத்தினுடைய ஆட்சி நிர்வாகம் என்பது எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலே கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எந்த ஆட்சி காலத்துலையாவது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இது மாறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது டிக்ளரேஷனே நடந்திருக்கு. யார் யாருக்கு எந்த சொத்துன்னு பிரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள்ளே கூட அப்படி நடக்கலை. அந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் போய் ஒரு அட்வொகேட் கமிஷனர் போய் ஒவ்வொரு இடத்தையும் அளந்து இது இவங்களுக்குன்னு சொல்லும்போது கூட அந்த பிரச்சனை இல்லை.
ஆனால் இப்போது இந்த பிரச்சனை என்று இவர்கள் பூதாகரமாக சொல்வதெல்லாம் நிர்வகிக்க தெரியாத, ஆட்சியை சரியாக செலுத்த தெரியாததனால் வரக்கூடிய விளைவுதான். அதனால் அதே போல் எஸ்ஐஆர் போன்ற பல விஷயங்களாக இருக்கட்டும், சரியாக முறையாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இவர்கள் தவற விடுகிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன என்றால், அவர்கள் குடும்பம் நலன் சார்ந்து இயங்குவது தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். மக்கள் நலன் சார்ந்து இயங்குவதாக இருந்தால், இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட அந்த தர்காவில் இருக்கக்கூடிய மக்கள் டிஆர்ஓ முன்னாடி ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுகிற போது எங்களுக்கு அவர்கள் விலக்கேற்றுக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை. எங்களுடைய எல்லையிலிருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி அவங்க பண்ணிக்கலாம், அதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவங்க கன்சென்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தால் அனைத்து தரப்பையும் அழைத்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு அனைத்து மத தலைவர்களையும் கூப்பிட்டு ஒருங்கிணைத்து பேசி இந்த விஷயத்தில் ஒரு நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறது, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கன்னு உடனடியாக எல்லோரையும் அழைத்து ஒரு சுமூகமான நிலையை எடுத்து அங்கே ஒரு நல்ல அட்மாஸ்பியர். இப்போது நிறைய இடங்களில் இப்போ ஒரு பொட்டல் புதுராக இருக்கட்டும், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், பல தர்காக்களில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சந்தனக்கூடு, கந்தூரி, இப்படி பல விழாக்கள், இதில் எல்லாருமே 2 பேரும் ஏதோ அவங்க விழா போன்று நினைத்து கொண்டாடுகிற விழாக்கள் பல விழாக்கள் இருக்குது, பல ஊர்களில் இருக்குது தமிழகம். அதனால் இது ஒரு பெரிய இதை ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இது அப்படி ஒரு நிலையில் இருந்திருக்கக்கூடாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இவர்கள் சரியாக இது போன்று மக்கள் நலன் சார்ந்து பொது அமைதி சார்ந்து சிந்திக்க தவறியதால் வருகின்ற விளைவுதான் இது போன்ற பிரச்சனைகளும் பதட்ட சூழ்நிலைகளும். இந்த நேரத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு வந்து ஸ்டாலின் ஜெயித்தது செல்லாது என்று, அதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா அது அந்த தேர்தலே 2011 16க்கு உட்பட்ட காலம்தான். அப்போ தீர்ப்பு வந்துருந்துச்சுன்னா ஓகே, பதவி விலகுறது அந்த மாதிரியான எந்த ஒரு தீர்ப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு முதலமைச்சரே ஆயிட்டாரு, துணை முதலமைச்சர்ல இருந்து. இல்லை, இந்த தேர்தல் வழக்கு இந்த பதவிக்கு ஆபத்தை ஏற்படுத்துமான்னா அது அந்த அடிப்படையில் பார்க்கல. பொதுவாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கடந்து வந்த பாதை, தேர்தலில் அவர் எப்படியெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார், அவர் தேர்தலை எத்தகைய முறையில் எதிர்கொண்டு இது போன்று சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார், அப்புறம் தொடர்ந்து அதே தொகுதியில் தான் நிற்கிறார். அப்போ தொடர்ந்து அதே போன்ற ரிப்பீட்டட் பேட்டர்ன் குற்றச்சாட்டுகள் அங்கே இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இதை வெளிக்கொண்டு வருவது தான் அதிமுகவினிடம் முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய கேரக்டர் ஒரு இடத்திற்கு முதலமைச்சராவதற்கு தேர்தலை ஜனநாயக முறைப்படி சந்தித்து வந்தார்களா இல்லையா? அப்போ இவர்கள் சொல்லுகின்ற செயல்கள், விடுகிற ஸ்டேட்மெண்ட்கள், நாங்கள் தான் தமிழகத்தை காப்பாற்ற போகிறோங்கிற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் பொய்ங்கிறதுக்காக ஒரு அரசியல் ரீதியாகவே இவர்களுடைய பாதைகளும் பயணங்களும் அவ்வளவு சுத்தமானது கிடையாது, தெளிவானது கிடையாது, நியாயமானது கிடையாது என்பதையும் இந்த தீர்ப்பு வருகிற போது மக்களுக்கு இது போய் சேரும். அதனால தான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஏன் இந்த தாமதம் ஏற்படுகிறது என்பது குறித்தெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது. உச்சநீதிமன்றமும் இது போன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டு விரைவாக நடவடிக்கை எடுத்தால் இன்னும் பொதுமக்களுக்கும் ஒரு ஜனநாயகத்திற்கும் செய்த ஒரு பேருதவியாக இருக்கும் என்பதும் எங்களுடைய பார்வை. இப்போ ஒருவேளை உச்சநீதிமன்றம் முதல்வர் அவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவருடைய கடந்து வந்த பாதையில் ஒரு கரையை ஏற்படுத்துமா, இல்லை ஒரு பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? நிச்சயமாக மிகப்பெரிய கரை தான். அதாவது இவர்களுடைய அரசியல் பாதை என்பதே முழுக்க முழுக்க முறைகேடுகள் அதிகமாக நிறைந்தது என்பது தான். இப்போ உள்ளாட்சி தேர்தல்களில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிக கடுமையான ஒரு உத்தரவை ஏற்கனவே சொல்லியிருக்கு. கார்பரேஷன் எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் இப்ராஹிம் கலிபுல்லா அவர்கள் கொடுத்தது. அதே போன்று இப்போ உச்சநீதிமன்றமும் இவர்களுடைய இந்த தேர்தல் நடைமுறை, தேர்தலில் சந்தித்த விதத்தை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்குகிற போது இந்தியாவிற்கே இவர்களுடைய தேர்தல் அணுகுமுறை எப்படி இருக்கிறது, இவர்களுடைய வெற்றி என்று சொல்கிறார்களே, இதெல்லாம் எத்தகைய அடிப்படையில் பெறப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த வழக்கை நம்ம எடுத்து கொண்டு போகிறோம். மக்களுக்கும் தெரியணும்ல, ஒரு முதலமைச்சர் என்று வருகிறவர் தான் வென்ற தொகுதி என்று சொல்லப்படுகிற தொகுதியில் எத்தகைய ஜனநாயகத்திற்கு மாறான வழியையும் பின்பற்றவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்கு இல்லையா? அதனால தான் அந்த வழக்கு குறித்து இவ்வளோ நம்ம விவாதிக்கிறோம். சைதை துரைசாமி இந்த வழக்கு தொடர்பான ஒரு மனுவை கொடுக்கும்போது அதில் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையமுமே அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுமே இதுக்கு துணை போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்களுக்குமே ஏதாவது பாதிப்பு வருமா? நிச்சயமாக மேடம். அதாவது இந்த தேர்தலில் உள்ள
அதிகாரிகள், ஆணைய அதிகாரிகள் அல்லது இங்கே தேர்தல் பணிகளில் பங்கு பெறக்கூடிய அதிகாரிகள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டக்கூடிய வகையிலும் இந்த தீர்ப்பு இருக்கும். அதனால தான் இந்த தீர்ப்பு முக்கியத்துவம் பெற்ற தீர்ப்பாக நம்ம அந்த வழக்கு தீர்ப்பு வர வேண்டும் என்று பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, கடந்த தேர்தலில் கூட டி நகருடைய சட்டமன்ற வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் இதே மாதிரி அரசு அதிகாரிகள் திமுகவுக்கு உதவுகின்ற நோக்கத்தில் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய 13,000 வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அப்போ அந்த வழக்கில் அவருடைய டைரக்ட் குற்றச்சாட்டே அரசு அதிகாரிகள் தான். ஏன்னா அதற்கு முன்னாடியும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. 2021 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. அப்போ அதில் நீங்கள் கேட்கலாம், இதே மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பர் தேர்தலுக்கு முன்னாடி உள்ள ஒரு மாதத்தில் இவ்வளோ வாக்குகளே அவங்க நீக்கியிருக்காங்கன்னா, அப்போ அதிமுக ஓட்டர்ஸ்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கே களத்தில் உள்ள அந்த தேர்தல் பணி செய்த அதிகாரிகளுக்கு தான் அது ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அவர்களை நோக்கி குற்றச்சாட்டு வைத்து கொடுத்தார். அந்த குற்றச்சாட்டில் கூட 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க அந்த கேஸில். அப்போ இது போன்று ஒரு சார்பாக நடைமுறை திமுக உதவக்கூடிய தேர்தல் பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்ட அரசு அதிகாரிகளுக்கும் இது ஒரு பெரிய பாடமாக அமையும், இந்த போன்ற தீர்ப்புகள் வருவது. நிச்சயமா சார். இப்போ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை பொறுத்து தான் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இனி வரும் காலங்கள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். 2011 கொளத்தூரில் நடந்த அந்த தேர்தல் வழக்கு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார்.